மஜீதுடைய இயக்கத்துல ஸ்ரீராம் நடிச்சு இந்த வாரம் வெளியாகக்கூடிய திரைப்படம் பைசா. பைசா திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு கதை களத்துல உருவாயிருக்கு. இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அண்மையில் நடந்தது. ஆனா பசங்க படத்துல பார்த்த ஸ்ரீராமா இது இவ்வளவு நல்லா பேசுறாரு, பெரிய ஹீரோ ஆயிடுவாரு போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்த்த அந்த பட விழா என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பாருங்க. தூய்மை இந்தியா அதை பேஸ் பண்ணி சில விஷயம் இந்த படத்துல ஒரு சொல்லியிருக்கோம். இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா போக போக டைரக்டர் சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, அவங்களோட குப்பை பொறுக்கிறவங்களோட அந்த கல்ச்சரை கொஞ்சம் நீங்க லேர்ன் பண்ணணும், ஏன்னா அது லேர்ன் பண்ணாதான் அது அந்த கேரக்டர் நீங்க இருக்க முடியும் அப்படின்னாரு. சரி, அதுக்காக அவங்களோட லைஃப் ஸ்டைல ஷூட்டிங்ல இல்லாத சமயமா அங்க ஷூட்டிங்ல இருக்க சமயம் அவங்க கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி பழகுறதுல பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. அது தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன மாத்திக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். நான் இப்போ யூஸ் பண்ற அந்த குப்பைகளை ரோட்ல போடுறதோ, இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன், ரோட்ல போடுறது அப்படி எல்லாரும் மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நான் இப்போ கார்ல ஏதாவது சாப்பிட்டு போறேன்னா என்னோட பாக்கெட்ல வச்சுக்குவேன். முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இப்போ பாக்கெட்ல பாத்தீங்கன்னா சாக்லேட் பேப்பர் அதெல்லாம் இருக்கும். டஸ்ட்பின் எங்கேயாவது பார்த்தோன்னா டஸ்ட்பின்ல போட்டுறேன். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் அது ஒரு சின்ன ஸ்பார்க் வரும் அப்படின்னு நம்புறோம்.